ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் வித் ஆர்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. சரிங்களா, கிட்டத்தட்ட நம்ம சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிருச்சு. அதுக்கு எல்லாம் உங்களோட சப்போர்ட் தான் மெயின் காரணம். அதே மாதிரி நீங்களும் வந்து படிக்கிற விஷயத்த வந்து தள்ளி போடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு 15 நிமிஷத்தை ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்னு நினச்சி கொஞ்சம் மலைச்சி விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு இதே 15 நிமிஷம் நீங்கள் என்னது 30 நிமிஷமாக செலவிட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் கம்மியான டைம் போகுது அப்படின்லாம் யோசிக்காமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு என்னது லாஸ்ட் டைமில் லோடு அதிகமாகாமல் இருக்கும். சரிங்களா, சைட் பை சைட் நீங்கள் இதை முடிச்சுட்டே விட்டிங்கன்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டின்னு சொல்லி தனியாக எதுவும் படிக்க தேவையில்ல. இதை ஜஸ்ட் இப்போ ரீட் அவுட் பண்ணிட்டு போனாலே போதும், அல்லது என்னது இந்த வீடியோவை ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு போனாலே போதும். நீங்கள் ஈஸியாக தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ணிடலாம். இதுக்காக நீங்கள் வேறு நோட்ஸை எதுவும் பண்ண தேவை. ஏன்னா நம்ம எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், டெய்லி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதுமானது. சரிங்களா, போன வீடியோ நம்ம விட்டதுலேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். கூடுதல் வினாக்களில் சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுலேருந்து பார்ப்போம். கேள்வி நம்பர் 1. சமர் சொல் தரும் பொருள்: வலிமை, துன்பம், கடமை, போர். ஆன்சர் போர். வயல் சொல்லின் வேறு பெயர்: தோட்டம், காடு, கழனி, தோப்பு. ஆன்சர் கழனி. வீரகாவியம் படைத்தவர்: தமிழன்பன், பாரதிதாசன், பாரதியார், முடியரசன். ஆன்சர் முடியரசன். ஆழி சொல் தரும் பொருள்: குடுவை, கப்பல், கடல், பறவை. ஆன்சர் கடல். அடுத்தது நூல்வெளி. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. அவருடைய இன்னொரு பேர் வந்து என்னென்னா துரைராசு. அவர் எழுதிய நூல்கள்னு பார்த்தோம்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். சரிங்களா, இந்த கொஸ்டின் கேட்கலாம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டால் முடியரசன். அடுத்தது இந்த நூல்வெளி அப்படிங்கிற பாடல் எந்த இதிலிருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது கடலோடு விளையாடல சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1. கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது: கதிர் ப்ளஸ் சுடர், கதிரின் ப்ளஸ் சுடர், கதிரவன் ப்ளஸ் சுடர், கதிர் ப்ளஸ் சுடர். ஆன்சர் கதிர் ப்ளஸ் சுடர். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது: மூச்சு ப்ளஸ் அடக்கி, மூச் ப்ளஸ் அடக்கி, மூச் ப்ளஸ் சடக்கி, மூச்சை ப்ளஸ் அடக்கி. ஆன்சர் மூச்சு ப்ளஸ் அடக்கி. கொஸ்டின் நம்பர் 3. பெருமை ப்ளஸ் வானம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்: பெருமை வனம், பெருவானம், பெருமானம், பேர்வானம். ஆன்சர் பெருவானம். கொஸ்டின் நம்பர் 4. அடிக்கும் ப்ளஸ் அலை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்: அடிக்கும் அலை, அடிக்கும் அலை, அடிக்கிளை, அடியலை. ஆன்சர் அடிக்கும் அலை. அடுத்து பொறுத்து கேட்டிருக்காங்க பாருங்கள். விடிவெள்ளி அப்படின்னா விளக்கு அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா, ஃபஸ்ட்டு படிச்சிடறேன், அப்புறம் இது ஆன்சர்னு பார்ப்போம். விடிவெள்ளி பஞ்சு மெத்தை, மணல் ஊஞ்சல், புயல் போர்வை, பனிமூட்டம் விளக்கு. சரியான விடை பார்த்தோம்னா விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சு மெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. சரிங்களா, அதாவது அந்த பாடல் வரும், அந்த பாடலில் எதனோட ஓமை கூறியிருக்காங்கன்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கடைசியாக கரெக்டாக பார்த்து வச்சுங்க. அடுத்த கூடுதல் வினாக்கள். தாளம்பூ எத்தினைக்கு உரியது: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஆன்சர் நெய்தல். மீனவர்களுக்கு கடல் அலை: தோழன், மெத்தை, ஊஞ்சல், போர்வை. ஆன்சர் தோழன். கட்டுமரம் என்பது மீனவர்களுக்கு: பள்ளிக்கூடம், கண்ணாடி, தவம், வீடு. ஆன்சர்
வீடு. சுடர் தரும் சுடர் தரும் பொருள். தீ, ஒளி, துன்பம், புகழ். ஆன்சர் ஒளி. சுடர்னா ஒளி என்பதன் பொருள். அடுத்தது வளரும் வணிகம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 1. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர். நுகர்வோர், தொழிலாளி, முதலீட்டாளர், நெசவாளர். ஆன்சர் நுகர்வோர். கொஸ்டின் நம்பர் 2. வணிகம் ப்ளஸ் சாத்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். வணிக சாத்து, வணிகம் சாத்து, வணிகச் சாத்து, வணிகத்து சாத்து. ஆன்சர் வணிகச் சாத்து. கொஸ்டின் நம்பர் 3. பண்டம் ப்ளஸ் மாற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பண்டமாற்று, பண்டம் மாற்று, பன்மாற்று, பண்டு மாற்று. ஆன்சர் பண்டமாற்று. இங்கே ரான் போட்டிருக்காங்க, இது தவறு. ஃபஸ்ட் ஆப்ஷன் வருது பாருங்கள், பண்டமாற்று, அதுதான் சரி. சரிங்களா, அதை பார்த்துங்க. இங்கே ஆப்ஷனில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. சரிங்களா, ஆப்ஷன் ஆர் பண்டமாற்று, அதான் கரெக்டு. அடுத்தது வண்ணப்படங்கள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வண்ணம் ப்ளஸ் படங்கள், வண்ண ப்ளஸ் படங்கள், வண்ண ப்ளஸ் படங்கள், வண்ணமான ப்ளஸ் படங்கள். ஆன்சர் வண்ணம் ப்ளஸ் படங்கள். கொஸ்டின் நம்பர் 5. விரிவடைந்த எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விரி ப்ளஸ் வடைந்த, விரி ப்ளஸ் அடைந்த, விரிவு ப்ளஸ் அடைந்த, விரிவு ப்ளஸ் அடைந்த. ஆன்சர் விரிவு ப்ளஸ் அடைந்த. அடுத்தது கூடுதல் வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 1. தமிழ்நாட்டின் தலை சிறந்த காப்பிய கால துறைமுகம். சென்னை, நாகப்பட்டினம், எண்ணூர், பூம்புகார். ஆன்சர் பூம்புகார். அரேபியாவிலிருந்து வாங்கப்பட்டவை. மயில் தொகை, தங்கம், குதிரைகள், கண்ணாடி. ஆன்சர் குதிரைகள். தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள் 1. சர்க்கரை, மருந்துகள், அரிசி, பட்டு. ஆன்சர் அரிசி. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என வணிகரை பாராட்டும் நூல். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என வணிகரை பாராட்டும் நூல். திருக்குறள், அகநானூறு, பட்டினப்பாலை, குறுந்தொகை. ஆன்சர் பட்டினப்பாலை. அடுத்தது உழைப்பே மூலதனம் பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது டேஸ் அறிவுரை. பட்டுக்கோட்டையார், பாரதியார், ஔவையார், கபிலர். ஆன்சர் ஔவையார். தன் வாரிசுகளுக்கு அருளப்பர் கொடுத்த தொகை. 10,000, 20,000, 50,000, 5,000. ஆன்சர் 50,000. அடுத்து இலக்கணம் கடைசியாக நம்ம பார்ப்போம். அடுத்தது பாரதம் அன்றைய நாற்றாங்கல். சரிங்களா, அதனுடைய ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். பிறப்பு 1947 பிப்ரவரி 26ஆம் நாள். சிறப்பு பெயர் கவிஞாயிறு. இவருடைய படைப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், தாராபாரதி கவிதைகள். அடுத்து பணி பார்த்தோம்னா ஆசிரியராக பணியாற்றியவர். என்ன விருது வாங்கியிருக்காருன்னு பார்த்தோம்னா தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. சரிங்களா. சொல்லும் பொருளும். மெய்னா உண்மை, தேசம்னா நாடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். திருவாசகம், திருக்குறள், திரிகடுகம், திருப்பாவை. ஆன்சர் திருக்குறள்.
கொஸ்டின் நம்பர் 2. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். காவிரி கரை, வைகை கரை, கங்கை கரை, யமுனை கரை. ஆன்சர் காவிரி கரை. கலைக்கூடமாக தருவது சிற்பக்கூடம், ஓவியக்கூடம், பள்ளிக்கூடம், சிறைக்கூடம். ஆன்சர் சிற்பக்கூடம். கொஸ்டின் நம்பர் 4. நூலாடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நூல் ப்ளஸ் ஆடை, நூலா ப்ளஸ் டை, நூல் ப்ளஸ் லாடை, நூலா ப்ளஸ் ஆடை. ஆன்சர் நூல் ப்ளஸ் ஆடை. கொஸ்டின் நம்பர் 5. எதிர் ப்ளஸ் ஒலிக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். எதிரெலிக்க, எதிர் ஒலிக்க, எதிரொலிக்க, எதிரொலிக்க. ஆன்சர் எதிரொலிக்க. கூடுதல் வினா. சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. முதல் கேள்வி. ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர். கவிமணி, சுரதா, வாணிதாசன், தாராபாரதி. ஆன்சர் தாராபாரதி. கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்ற கவிஞர். கவிமணி, சுரதா, வாணிதாசன், தாராபாரதி. ஆன்சர் தாராபாரதி. விரல் நுனி வெளிச்சங்கள் என்ற கவிதையை எழுதிய கவிஞர். கவிமணி, சுரதா, வாணிதாசன், தாராபாரதி. ஆன்சர் தாராபாரதி. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக விளங்குவது. பாரத நாடு, குமரிமுனை, இமயமலை, தாராபாரதி. ஆன்சர் பாரத நாடு. அடுத்தது தமிழ்நாட்டில் காந்தி. சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. கொஸ்டின் நம்பர் 1. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். கோவை, மதுரை, தஞ்சாவூர், சிதம்பரம். ஆன்சர் மதுரை. கொஸ்டின் நம்பர் 2. காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். நாமக்கல் கவிஞர், திருவிக, உவேசா, பாரதியார். ஆன்சர் உவேசா. பொறுத்துக. இலக்கிய மாநாடு, பாரதியார். தமிழ்நாட்டு கவிஞர், சென்னை. குற்றாலம், ஜியு போப். தமிழ் கையேடு, அருவி. ஆன்சர்ஸ் பார்ப்போம். இலக்கிய மாநாடு, சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர், பாரதியார். குற்றாலம், அருவி. தமிழ் கையேடு, ஜியு போப். கூடுதல் வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு பார்ப்போம். சென்னையில் டேஸ் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. கிறித்துவ திருமண, ரவுலட், குண்டர் தடுப்பு, மோட்டார் வாகனம். ஆன்சர் ரவுலட். காந்தியடிகளிடம் சென்னை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டியவர். ராஜாஜி, உவேசா, பாரதியார், திலகர். ஆன்சர் பாரதியார். கொஸ்டின் நம்பர் 3. காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல். திருவாசகம், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், திருக்குறள். ஆன்சர் திருக்குறள். கொஸ்டின் நம்பர் 4. தமிழ் கையேட்டை இயற்றியவர். ஜியு போப், வீரமாமுனிவர், கால்டுவெல், ராபர்ட்டி நோபிலி. ஆன்சர் ஜியு போப். கொஸ்டின் நம்பர் 5. சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர். பாரதியார், பாரதிதாசன், சுரதா, கவிமணி. ஆன்சர் பாரதிதாசன். கொஸ்டின் நம்பர் 6. புரட்சி கவி பாவேந்தர் என்று போற்றப்படுபவர். பாரதியார், பாரதிதாசன், சுரதா, கவிமணி. ஆன்சர் பாரதிதாசன். கொஸ்டின் நம்பர் 7. பாரதியாரின் கவிதைகள் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை மாற்றிக்கொண்ட கவிஞர். பாரதியார், பாரதிதாசன், சுரதா, கவிமணி. ஆன்சர் பாரதிதாசன்.
தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று பாடியவர் பாரதியார், பாரதிதாசன், சுரதா, கவிமணி. ஆன்சர் பாரதிதாசன். தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய டேஸ் போன்றது. பால், வானம், தோல், வால். ஆன்சர் வானம். தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் டேஸ் போன்றது. பால், வானம், தோல், வால். ஆன்சர் தோல். தமிழ் எங்கள் அறிவுக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க டேஸ் ஆகும். பால், வானம், தோல், வால். ஆன்சர் வால். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான டேஸ் போன்றது. பால், வானம், தோல், வால். ஆன்சர் பால். அடுத்தது கோடிட்டிடங்களை நிரப்புக. டேஸ் தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தாய்மொழியை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. டேஸ் தமிழை பல விதங்களில் போற்றுகிறார். பாரதிதாசன். பாரதிதாசன் தமிழை பல விதங்களில் போற்றுகிறார். எங்கள் வாழ்விற்கே உருவாக்கப்பட்ட ஊர் தமிழ். எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் தமிழ். டேஸ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு ஊராகும். இன்பத்தமிழ். டேஸ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு ஊராகும். இன்பத்தமிழ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.